வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கேவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. 2026 சட்டமன்ற தேர்தல். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு இன்று ஆலோசனை. 23ஆம் தேதி மத்திய பட்ஜெட். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தொடக்க கல்வித்துறைக்கு ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைப்பு. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. மெட்ரோ ரயிலுக்கான சுரங்கம் தோண்டும் பணி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைப்பு. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்காளதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழல். இந்திய மாணவர்கள் தாயகம் வருகை. காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கேவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், உங்களின் அனுபவமும் திறமையான தலைமையும் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக அமைந்துள்ளது. சமூக நீதிக்கான உங்களின் அர்ப்பணிப்பு ஒதுக்கப்பட்டவர்களை உயர்த்துவதற்கான முயற்சிகள் அனைவரையும் ஊக்கப்படுத்துகின்றன. மேலும் உங்களுடைய முன்னோக்கு பயணங்கள் தொடர்ச்சியான வெற்றிகளை பெற வாழ்த்துகள் என்று கூறியுள்ளார். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம் அறிவாலயத்தில் இன்று நடைபெறவுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் 5 பேர் கொண்ட திமுக ஒருங்கிணைப்பு குழுவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைத்துள்ளார். இந்த குழுவில் முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்கு ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள 5 பேரும் அண்ணா அறிவாலயத்தில் கூடி அடுத்து என்னென்ன பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்க உள்ளனர். வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுகவில் மேற்கொள்ள வேண்டிய மாறுதல்கள், அமைப்பு ரீதியான சீரமைப்புகளை செய்ய திமுக தலைவருக்கும் தலைமைக்கும் பரிந்துரைப்பது, கட்சி நிர்வாகிகளிடம் இருந்து வரும் புகார்களை விசாரிப்பது உள்ளிட்ட பணிகளை இக்குழு மேற்கொள்ள அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அமைப்பு ரீதியாக மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் மாவட்டங்களை மேலும் பிரித்து புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது உள்ளிட்ட பணிகளை இக்குழு மேற்கொள்ள இருக்கிறது. இதன் காரணமாக ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம் அறிவாலயத்தில் இன்று மாலை நடைபெற்றது. நாடாளுமன்ற மக்களவையில் நாளை மறுநாள் 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற மக்களவையில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருந்ததால் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்யப்பட்டது. தேர்தலுக்கு பிறகு அமையும் புதிய அரசு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் என்று அறிவிக்கப்பட்டது. 7 கட்டங்களாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைத்தது. இந்த நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஒன்றிய அரசு கடந்த 6ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதன்படி நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது. நாளை மறுநாள் 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். பட்ஜெட்டில் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் அறிவிக்கப்படும் என்றும் பெரிய அளவிலான சமூக பொருளாதார முடிவுகள் இடம்பெறும் என்றும் குடியரசுத் தலைவர் உரையில் கூறப்பட்டிருந்தது. எனவே பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் குறித்து எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. குறிப்பாக வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்படுமா என மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதற்கிடையில் மழைக்கால கூட்டத்தொடரில் 6 புதிய மசோதாக்களை தாக்கல் செய்து அவற்றை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. அதே வேளையில் இந்த கூட்டத்தொடரில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம், ரயில்வே பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. ராயப்பேட்டையில் மெட்ரோ ரயிலுக்கான சுரங்கம் தோண்டும் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். குறிஞ்சி முகாம் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு, பிற நிதி ஆதாரங்கள் மூலம் நடைபெற்று வரும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் மற்றும் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகள் தொடர்பான உயர்நிலை ஆய்வுக் கூட்டம்
சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு வழித்தடங்களில் நடைபெற்று வரும் மெட்ரோ திட்ட பணிகள், அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் போன்ற தகவல்களை அதிகாரிகள், அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் அமைச்சர். அப்போது விரிவான திட்ட அறிக்கைகள், சாத்தியக்கூறு அறிக்கைகள், வழித்தடம் மற்றும் பணிகள் நடைபெறும் இடங்களின் வரைபடங்கள் போன்றவற்றை காண்பித்து மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட பணிகளையும் ஒருங்கிணைந்த பொது போக்குவரத்து வசதியை ஏற்படுத்துவதற்கான அம்சங்களையும் அதிகாரிகள் விளக்கினர். பின்னர் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனை அருகில் உள்ள 3ஆம் வழித்தடத்தில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகளை பார்வையிட்டு ராயப்பேட்டை மற்றும் ராதாகிருஷ்ணன் சாலைக்கு இடையேயான சுரங்கம் தோண்டும் இயந்திரத்தை இயக்கி தொடங்கி வைத்தார். இப்பணிகளை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் படிப்படியாக விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு அதிகாரிகள், அலுவலர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தயாநிதி மாறன் எம்பி, மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் சிற்றரசு, மண்டல குழு தலைவர் மதன் மோகன், சிறப்பு முயற்சிகள் துறை செயலாளர் ஹர்சகாய் மீனா, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளர் தாரேஸ் அகமது, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன திட்ட இயக்குனர் அர்ஜுனன் மற்றும் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் உடனிருந்தனர். தொடக்க கல்வித்துறைக்கு ஒப்பளிப்பு செய்யப்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில், குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் 2011-12ஆம் நிதியாண்டில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு நியமனம் செய்ய 1282 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் தொடக்க கல்வித்துறையின் கீழ் இயங்கும் நடுநிலை பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கும் நியமனம் செய்ய 1581 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் மற்றும் 3565 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் என மொத்தம் 6428 ஆசிரியர் பணியிடங்கள் ஒப்பளிப்பு செய்து ஆணை வெளியிடப்பட்டது. பள்ளி கல்வித்துறை செயலாளர் மற்றும் துறை தலைவர்கள் ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்டு அமைக்கப்பட்ட குழுவின் கடந்த 9/2/2024 நடைபெற்ற கூட்டத்தில் தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியிடங்களாக உள்ள 5146 ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைத்திடவும், 5 ஆண்டுகளுக்கு மேல் நிரப்பப்படாமல் உள்ள 16 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை புத்தாக்கம் செய்து நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியிடங்களாக உள்ள 3549 இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்தும், 5 ஆண்டுகளுக்கு மேல் நிரப்பப்படாமல் உள்ள 16 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை புத்தாக்கம் செய்து நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைத்திடவும் அரசு ஆணையிடுகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. வங்காளதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக இந்திய மாணவர்கள் தாயகம் திரும்பி வருகின்றனர். 1971 பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பின் வங்காளதேசம் தனி நாடாக உருவானது. இந்த போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலையில் 30% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வந்தது. 2018 நடந்த மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து இந்த இடஒதுக்கீடு முறை நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 30% இடஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்த போவதாக அந்நாட்டு அரசு சமீபத்தில் அறிவித்தது. இதை எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். அரசுக்கு எதிராக போராடும் மாணவர்கள் மீது ஆளும் அவாமி லீக் கட்சியின் மாணவர் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். இருப்பினும் ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள் அரங்கேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே வங்காளதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக அங்கு படித்து வரும் இந்திய மாணவர்கள் தொடர்ந்து தாயகம் திரும்பி வருகின்றனர். இதுவரை சுமார் 1000 இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளதாக ஒன்றிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வங்காளதேசத்தில் சிக்கிய தமிழர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வங்கதேசத்திலிருந்து தாயகம் திரும்ப முடியாமல் சிக்கியுள்ள தமிழர்களை அழைத்து வர முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி இந்திய தூதரகத்தின் ஒத்துழைப்போடு மீட்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக இன்று இரவு 7:30 மணியளவில் வங்காளதேசத்தில் இருந்து 2 விமானங்கள் மூலம் 35 தமிழர்கள் தாயகம் திரும்ப உள்ளனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து அவரவர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. வங்கதேசத்திலிருந்து அடுத்த கட்டமாக 60 பேரை அழைத்து வரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அதில் தெரிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது.
சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று காலை 8:30 மணி அளவில் ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றுக்கு ஆணையம் அமைக்க வேண்டும் என்பதே எங்களின் முழு எதிர்பார்ப்பு என அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் வெற்றி பெற்றதை அடுத்து வாக்காளர்களுக்கு நன்றி கூறினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், பகுதி பொறுப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நன்றி கூறினார். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், தென்பெண்ணை குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். கர்நாடக அரசு ஆணையம் அமைக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாங்கள் ஆணையம் அமைப்பதில் உறுதியாக உள்ளோம் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், சிலவற்றை பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகள் தீர்ப்பது நல்லது, ஆனால் பிடிவாதக்காரர்களிடம் அது முடியாத காரியம் என கூறினார். மேலும் கர்நாடக தமிழகம் இடையே கிட்டத்தட்ட 50 முறை பேசிவிட்டோம். அதற்கு பிறகு ஆணையம் அமைக்க கேட்டுள்ளோம் எனவும் கூறினார். சார், தென்பெண்ணை ஆற்றுக்கு நதிநீர் ஆணையம் கேட்டிருந்தோம். ஆனால் அவங்க நீர் உரிமை குழு தான் அமைச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு அதை பற்றி என்ன பண்ண போகுது? தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகா அணை கட்டுறது குறித்து ஒரு நீதி விசாரணை ட்ரிபுனல் கேட்டிருந்தோம். அது குறித்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கோம். அந்த வழக்கில் பேசுகிற பொழுது கர்நாடக அரசு, நாங்கள் இன்னும் 2 முறை பேசி பார்க்கிறோம், அவசரப்பட்டு ட்ரிபுனலை நீங்கள் பிரகடனப்படுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே தான் அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். காரணம், பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பது நல்ல திட்டம்தான். ஆனால் பிடிவாதக்காரர்களோடு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்ப்பது என்பது முடியாத காரியம். தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இதில் அகில இந்திய தலைவர்கள் பலர் பல மாநிலங்களில் இருந்து வந்து கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய தலைவர் கணேசன், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இக்கூட்டத்தின் மூலம் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். முதல் கோரிக்கையாக பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், 6வது ஊதிய தொகை 21 மாதங்களாக அப்படியே இருக்கிறது, அதை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும், தலைமை செயலகம் முதல் தமிழ்நாடு வரை உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் காலியாக உள்ள இடங்களுக்கு உதவியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும், 12,526 ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை இயக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும் என்றும், கொசு ஒழிப்பு ஊழியர்களை நிரந்தரப்படுத்தி காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். இக்கூட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கையின் வாயிலாக வேண்டுகோள் வைக்கிறோம். முதலாவதாக, புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். 6வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை 21 மாதம் அப்படியே இன்னும் இருக்கிறது, அதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பினை உடனடியாக வழங்க வேண்டும். தலைமைச் செயலகம் முதல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து துறைகளிலும் காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர் பணியிடங்களை அரசாணையின் 128/2006 மூலம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். 12,526 ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும்.
மதுரவாயில் பகுதியில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படத்திறப்பு விழாவும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள 11 பேரையும் புழல் சிறையில் அடைக்க பெற்றுள்ளனர். இந்நிலையில் மேலும் 3 பேர் இதில் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து சென்னை மதுரவாயில் தொகுதியில் 145வது வார்டு பகுதியில் கன்னியம்மன் நகரில் மறைந்த பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு 16ஆம் நாள் துக்கம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் படத்திறப்பு விழாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பகுஜன் சமாஜ் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட மகளிர் அணி மாவட்ட செயலாளர் பி. சென்மேரியா அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறுபான்மை பிரிவு தலைவர் DP போஸ்வா அவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்தை திறந்து வைத்தார். மேலும் அந்த தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி ஜெய் பீம் முழக்கத்துடன் மரியாதை செலுத்தினர். பிறகு 500 பேருக்கு செம்மேரியா அவர்கள் அன்னதானம் வழங்கினார். சென்னையில் புதிய புற்றுநோய் பரிசோதனை மற்றும் ஆய்வு மையத்தை மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் துவக்கி வைத்தார். சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் ஐசன்கோ புற்றுநோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையத்தை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மா. சுப்பிரமணியன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை தொடக்கி வைத்து புற்றுநோய் சிகிச்சையில் தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து உரை நிகழ்த்தினார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, சோமு, சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், மாமன்ற உறுப்பினர் சிற்றரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பல்வேறு மருத்துவர்களும் புற்றுநோயின் பல்வேறு படிநிலைகள் மற்றும் இதில் ஐசன்கோவின் பங்களிப்பு குறித்து விளக்கினர். மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆரம்ப நிலை புற்றுநோய் சிகிச்சை குறித்தும் நடுத்தர மக்களின் தேவையை பற்றியும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் உள்ள கடைக்கோடி மனிதனுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதை ஐசன்கோவின் நோக்கமாகும் என கூறியுள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் இந்து முன்னணி சார்பில் இந்து ஆலயங்களை விட்டு இந்து சமய அறநிலையத்துறை வெளியேறிட கோரி பாஸ்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் இந்து ஆலயங்களை விட்டு வெளியேற கோரியும் தரிசனங்களுக்கு கட்டணம் வசூலித்து முறையாக பூஜைகளை நடத்தாததை கண்டித்தும் அறநிலையத்துறைக்கு தானமாக வழங்கப்படும் பசுக்களை விற்பனை செய்வதை கண்டித்தும் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவிலின் வளாகத்தில் மாற்று மதத்தினர் கடை நடத்திட அனுமதி வழங்கியதை ரத்து செய்ய கோரியும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்தது. தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்த இந்து முன்னணியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் ஜவ்வாதுமலை அருகே விஷ்ணு என்பவர் பெங்களூரில் கட்டிடம் கட்டும் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் இவர் பெங்களூரிலிருந்து சந்தனக்கட்டை எடுத்து வருவதாக நகர காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் அந்த வழியாக வந்த பேருந்தை நிறுத்தி சோதனை செய்ததில் அவருடைய பேக்கில் இருந்த 7 கிலோ அளவிலான சந்தனக்கட்டையை பறிமுதல் செய்தனர். மேலும் நகர காவல் நிலையத்திற்கு காவலர்கள் விஷ்ணுவை அழைத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த வனசரக அலுவலர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் 7 கிலோ அளவிலான சந்தனக்கட்டையையும் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டையில் TRP எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் சுமார் 446 பேர் பங்கேற்று தேர்வினை எழுதினார்கள். இந்த தேர்வு நடைபெறும் மையங்களில் மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா சென்று பார்வையிட்டு ஆய்வினை மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது ஆட்சியர் தேர்வு மையங்களின் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா எனவும் தேர்வு எழுத்தாளர்களின் வருகை பதிவேடுகள், வினாத்தாள்களை, உள்ளீட்டுகளை குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளும் மற்றும் ஆசிரியரிடமும் ஆலோசனைகளை மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அம்மா உணவகம் என்பது அட்சய பாத்திரம், ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குவது மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் உணவு வழங்குவது அம்மா உணவகம்தான் என்று கூறினார். மேலும் மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பது அனைத்து மக்களின் கருத்து. 1300 வரையில் மின் கட்டண உயர்வு மக்களை நசுக்கும் செயலாகும் என்றும் இதற்கு தக்க பதிலடியை மக்கள் தருவார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு மாதமும் மின் அளவீடு செய்ய வேண்டும். ஆனால் 2 மாதத்திற்கு ஒருமுறை என்பது மொத்த சுமையை மக்கள் மீது ஏற்றி வைக்கிறது என கூறியுள்ளார். திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு மாவட்ட தலைவர் சுந்தரபாண்டியன் தலைமையில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின் கட்டண உயர்வை கண்டித்தும் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் போதை பழக்கங்கள் உள்ளிட்டவையை கண்டித்தும்
நாம் தமிழர் கட்சியினர் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் இந்து முன்னணி சார்பில் மாநகராட்சி அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சரக்கு வாகனங்களில் பொதுமக்களை அழைத்து வந்தனர். மேலும் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் சரக்கு வாகனங்களில் பெரிய குச்சிகளை பிடித்தவாறு ஆபத்தான முறையில் அழைத்து வரப்பட்டனர். மேலும் சிலர் இருசக்கர வாகனங்களில் சாலை விதிகளை மீறியவாறு ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பிய நிலையில் காவல்துறை சார்பில் கைது செய்யப்படுவதாக கூறி கைது செய்ய துவங்கியவுடன் அழைத்து வரப்பட்ட சிறுவர்கள் 4 புறங்களிலும் சிதறி ஓடினர். இதனை கண்ட நிர்வாகிகள் குச்சிகளை வைத்து தப்பி சென்ற சிறுவர்களை மிரட்டி மீண்டும் அழைத்து வந்தனர். சிறுவர்களை அழைத்து வந்தது மட்டுமல்லாமல் அவர்களை குச்சியால் மிரட்டி கட்டாயப்படுத்தி கலந்து கொள்ள செய்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டினால் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் கொலை, கொள்ளை, கூலிப்படை கலாச்சாரம், ரவுடிகளின் அட்டூழியம், வன்முறை தாக்குதல் மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டினால் கொலை, கொள்ளை, வன்முறை தாக்குதல், போதைப் பொருட்கள் விற்பனை உள்ளிட்டவைகளை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழகத்தில் நடைபெற்று வரும் படுகொலை சம்பவங்கள் மற்றும் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழப்புகள் ஏற்பட்டு வரும் சம்பவங்கள், அதேபோல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நிலையை தெரிவிக்கும் விதமாக சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினை தெரிவித்தனர். மேலும் தற்போது தமிழகத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வரிகள் மற்றும் விலைவாசி உயர்வுகளால் தமிழக மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும், மின் கட்டணம், வரிகள் மற்றும் விலைவாசிகளின் உயர்வுகளை தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் மாபெரும் கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் அருகே நீலிகொல்லி வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் இருவர் சுற்றித் திரிவதாக வனத்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் வன அலுவலர் சேகர் தலைமையிலான வனத்துறையினர் வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வன விலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த சேட்டு மற்றும் குமரேசன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் தொடர்ந்து வன விலங்குகளை வேட்டையாடி வருவது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்த ஒரு நாட்டு துப்பாக்கி மற்றும் ஹெட்லைட், மருந்து, இரும்பு கம்பிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிக்கு இதுவரை இயக்கப்பட்டு வந்த ரயில் திங்கள் முதல் வெள்ளி வரை 5 நாட்கள் மட்டுமே சென்று வந்தது. இந்த ரயிலை அலுவலகம் மற்றும் மருத்துவ சேவைகளுக்காக திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் ஆகிய பெருநகரங்களுக்கு சென்று வந்த பயணிகள் அதிகம் பயன்படுத்தி வந்தனர். எனவே இந்த ரயிலை சனி மற்றும் ஞாயிறு ஆகிய விடுமுறை நாள்களிலும் நீட்டித்து வழங்க வேண்டும் என ரயில் பயணிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் இந்த ரயில் சேவையை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கு நீட்டித்ததை அடுத்து மயிலாடுதுறையில் இருந்து அந்த ரயில் புறப்பட்டு திருச்சியை நோக்கி சென்றது. இதையடுத்து ரயில் பயணிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கையசைத்து ரயிலை வழி அனுப்பி வைத்தனர். தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்குட்பட்ட கேளம்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மாமூல் வேட்டையில் அதிக அளவு ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்தது. புகாரை தொடர்ந்து வழக்கம் போல் கொளப்பாக்கம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது லாரி ஓட்டுநர்களிடம் மாமூல் பெற்றுக்கொண்டு அதை அவரது வாகனத்தில் வைத்திருந்த மாமூல் சீக்ரெட் நோட்டில் எழுதி வைத்த வீடியோ தொலைக்காட்சியில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து தாம்பரம் காவல் ஆணையர் விசாரித்த போது மாமூல் வாங்கியதும் வாங்கும் மாமூல் யார் யார் கொடுத்தார்கள் என்று மறக்காமல் இருக்க நோட்டில் ஞாபகமாக எழுதி வைத்திருந்ததும் உண்மை என தெரிய வந்ததை தொடர்ந்து இந்நிலையில் அன்புராஜை பணியிடை நீக்கம் செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்தார். புதிதாக பொறுப்பேற்ற காவல் ஆய்வாளரை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோடக் பணியிடை நீக்கம் செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்தது தாம்பரம் மாநகர காவல்துறை மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் தாராபுரம் மையப்பகுதியில் இருபுறங்களிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது. மேலும் அப்பகுதியில் பொதுமக்களும் வாகனத்தை நிறுத்தி செல்வதால் பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது.
இதற்கு நடவடிக்கை எடுக்கும் விதமாக இருபுறங்களிலும் கயிறு கட்டி வாகனங்களை கோட்டுக்குள் நிறுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பள்ளி செல்லும் குழந்தைகள், அலுவலகம் செல்வோர் அதிக நேரம் காத்திருக்க வாய்ப்பு ஏற்படாத வண்ணம் இருபுறங்களிலும் கயிறு கட்டி போக்குவரத்து சீர் செய்து வருகின்றனர். இதற்காக பொதுமக்கள், வியாபாரிகள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். மயிலாடுதுறையில் காவல்துறையினருக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை போக்குவதற்கான நடவடிக்கையில் மாவட்ட காவல்துறை ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் சுற்றியுள்ள காவல் நிலையம் மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு யோகா பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியை 40 ஆண்டுகளாக இலவசமாக யோகா பயிற்சி அளித்து வரும் பதஞ்சலி யோகா பயிற்சி மையத்தின் குரு TSR கணேசன் போலீசாருக்கு பயிற்சி அளித்தார். இதில் தியானம், மூச்சு பயிற்சி, சூரிய நமஸ்காரம் ஆகிய பயிற்சிகளும், சர்வாங்காசனம் உள்ளிட்ட யோகா பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. வார இறுதி நாளில் வழங்கப்படும் இந்த பயிற்சி தங்களுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதாக போலீசார் தெரிவித்தனர். சென்னை பள்ளிக்கரணையை சேர்ந்த தனியார் குரியர் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் செந்தில்குமார் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த கொத்தனார் வேலை செய்து வரும் சக்திவேல் குடிபோதையில் வந்தபோது அநாகரிகமான வார்த்தைகளை பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக செந்தில்குமாருக்கும் சக்திவேலுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த செந்தில்குமார் தனது கையால் தாக்க சக்திவேல் சரிந்து கீழே மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் சக்திவேல் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவலர்கள் விரைந்து சென்று சக்திவேல் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து செந்தில்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தானில் அல்-கொய்தா பயங்கரவாத அமைப்பின் நிறுவனர் ஒசாமா பின் லேடனின் நெருங்கிய கூட்டாளி அமீன் முகமது உல் ஹக் சாம் கான் கைது செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் சமீப காலமாக பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துதல் என பயங்கரவாதிகளின் தாக்குதல் அதிகரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். பயங்கரவாதிகளின் தாக்குதல் சம்பவம் அரசாங்கத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. இதனால் சட்டம் ஒழுங்கு பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. எனவே பயங்கரவாதத்தை ஒழிக்க அரசாங்கம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக ராணுவமும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் அல்-கொய்தா பயங்கரவாத அமைப்பினர் பதுங்கி இருப்பதாகவும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த அவர்கள் சதி திட்டம் தீட்டுவதாகவும் உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஹெலாம் நகரில் ராணுவ வீரர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பதுங்கியிருந்த அல்-கொய்தா அமைப்பின் மூத்த தலைவர் அமீன் முகமது உல் ஹக் சாம் கான் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமீன் முகமது ஏற்கனவே ஐநா சபையின் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத பட்டியலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அல்-கொய்தா பயங்கரவாத அமைப்பின் நிறுவனர் ஒசாமா பின் லேடனின் நெருங்கிய கூட்டாளியாகவும் இவர் செயல்பட்டார். எனவே பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் ராணுவத்தின் இந்த நடவடிக்கை முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தில் நிகழ்ந்து வரும் வன்முறையால் எல்லையில் சிக்கியுள்ள 31 தமிழ்நாட்டு மாணவர்களை அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கதேசத்தில் நிகழ்ந்து வரும் வன்முறையால் எல்லையில் 31 தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ஹில்லி என்ற இடத்தில் தமிழ்நாட்டு மாணவர்கள் சிக்கியிருந்தனர் என தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் மருத்துவம் படித்து வந்த மாணவர்களை அவர்களின் கல்லூரி நிர்வாகம் அழைத்து வந்து இந்திய எல்லையில் விட்டு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வங்கதேசம் இந்தியா எல்லையை கடந்து மேற்கு வங்கம் வந்துள்ள 31 மாணவ மாணவிகள் ஹில்லி என்ற எல்லை பகுதியில் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 30% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதை எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தில் குதித்ததை அடுத்து வங்கதேசத்தில் வன்முறை நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அரசுக்கு எதிராக போராடும் மாணவர்கள் மீது ஆளும் அவாமி லீக் கட்சியின் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினார்கள். அதனால் மாணவர்களின் போராட்டம் நாடு முழுவதும் பெரும் வன்முறையாக மாறிய நிலையில் இந்நிலையில் மேற்கு வங்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர அரசு உதவுமாறு மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கேவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. 2026 சட்டமன்ற தேர்தல். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு இன்று ஆலோசனை. 23ஆம் தேதி மத்திய பட்ஜெட். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது.
தொடக்க கல்வித்துறைக்கு ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைப்பு. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. மெட்ரோ ரயிலுக்கான சுரங்கம் தோண்டும் பணி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைப்பு. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்காளதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழல். இந்திய மாணவர்கள் தாயகம் வருகை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.